வணக்கம் நண்பா. GeeksForGeeksல C++ ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் ஃப்ரம் பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ் மொத்த கொண்டு உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. தென் பைத்தான் ஃபேக்ஸ் ஃபார் C++ உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜாவா டெவலப்பர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், வித் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். வெல்கம் டு D.R.Hair Transplantation and Skincare Center Hosur. குறைந்த விலையிலே அதிக அடர்த்தி முடியை பெறலாம் மற்றும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றவங்களுக்கு 3 PRP இலவசம். நவமேர் இங்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் லேசர் ஹேர் ரிமூவல் செய்யப்படும். இங்கு டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது C++ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு லிங்க் கிடச்சிருச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதுங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதோடைய கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். ஸோ ஷார்ட் வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ட்ராக் பேஸ்ட் லேர்னிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். வித் GeeksForGeeks லோகோவோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கீழே கோர்ஸ் ஓவர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கோடிங் ஸ்கில்ஸை இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டுட்டு போக சில சின்டாக்ஸஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமர் ஆகிறதுக்கூடிய என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைங்கிறத இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்னென்ன கண்டென்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஸோ கோர்ஸ் கண்டென்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்கள் C++ல் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கில் 3 டாபிக்ஸ் இருக்குது. பிட் மேனிப்புலேஷனில் 2 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ வெக்டார் அண்ட் தென் செட் அண்ட் ஆர்டர் செட். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே ரொம்பவே வேல்யூபிளான ஒரு கோர்சஸ் தான். ஸோ இன்னமும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க்டு கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஜஸ்ட் சர்டிஃபிகேட்காக வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். ஸோ சர்டிஃபிகேட்டுங்கிறது ஜஸ்ட் பேப்பர் தான். உங்களுடைய ஸ்கில்ஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இன்னமும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாகின் டு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கோர்ஸை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பைத்தான் ஃபேக்ஸ் ஃபார் C++, தென் ஜாவா டெவலப்பர்ஸ். இவங்க நீங்கள் 2 பேருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்தோம்னா ஸோ அதே மாதிரி கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்சல்யூட்லி ஃப்ரீ கோர்சஸ் தான். ஸோ ஷார்ட் வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். தென் 70+ மேலே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோர்ஸோடைய ஓவர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ கோர்ஸ் ஓவர்வியூலாம் ஸோ இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா உங்கள் கோடிங் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து அதாவது பேசிக் லெவல்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் போக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஸோ என்ன கேட்டால் இன்டர்மீடியட் லெவல் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுப்பீங்க, அதாவது கோர்ஸோடைய கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் லெவல். ஸோ பேசிக்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரொம்பவே வேல்யூபிள் தான் இந்த கோர்சஸ் எல்லாமே. ஸோ மேக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, செட் அண்ட் டிக்ஷனரி, இன்பில் ஃபங்க்ஷன், மாடியூல்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ என்ன கேட்டால் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஸோ அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு கொரி சொல்லணும்னா ஸோ இந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மெயில் பண்ணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோர்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஆக்டிவ் இருக்காது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லாகின் டு ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அதாவது கூகுள், ஃபேஸ்புக், லிங்க்டின் இருந்தால் லிங்க்டின் பெட்டர். ஸோ கிட்கப் அக்கௌண்ட், அதாவது ரெப்போசிட்டரி வச்சுருந்தீங்கன்னா ஸோ கிட்கப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கூகுளில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் வந்து பண்ணிக்கும். ஸோ நான் கூகுள் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கூகுள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து மேலே வந்து ஷோ பண்ணும். இதில் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க.
கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு அதாவது உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ண சொல்லுவோம். ஸோ சைன் இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுடைய இன்ஸ்டியூட் இல்லைனா கம்பெனி வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கம்பெனி அதாவது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கம்பெனியை நீங்கள் வந்து போடுங்க. அல்லாது நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா உங்களோட இன்ஸ்டியூட் நேமை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கிராஜுவேஷன் இயர் அதாவது இப்போ வந்து நீங்கள் 2018 பேட்சில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இப்போ வந்து கிராஜுவேஷன் இயர் அப்படின்னா 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து என்ன அதாவது 2022 வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் ஸ்டேட் வந்து என்னங்கிறத ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கால்வாசி வந்து எல்லாரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு வந்து கொடுத்துட்டு ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு பேஜ் வந்து தான் ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தோன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் கோர்ஸ் ட்ராக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து யூ நீட் டு ஹாவ் கான்டெஸ்ட் மார்க்ஸ் அட்லீஸ்ட் 250 வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அப்படி எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஃபார் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எத்தனை மாடியூல்ஸ் வந்துருக்கு எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ லேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய சர்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ பார்த்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் கொடுத்துருங்க.